ஸோ சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய எண்ணங்கள் விஷஸ் உயர்வாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதற்கு சுயம்புவாக வர்றதுக்கும் அதற்கு தைரியம் இருக்கணும். ஸோ எனக்கு பெரிய கோல் செட்டிங் இருக்குது, ஆனால் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும், யாராவது எனக்கு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நான் அந்த ஆஃபரை உருவாக்குவேன், என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க மேற்கொள்ளணும். அப்படி இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்க 27 நட்சத்திரம் முருகர் 27 நட்சத்திரம் முருகர் கோவிலில் இருக்கிற அந்த சுயம்பு முருகரை அவங்க வழிபடணும். இந்த மாதம் முடிஞ்சால் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். திருவண்ணாமலை மாவட்ட பக்கத்தில் இருக்கு. இல்லைன்னா அவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த முருகரை நினச்சி ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முருகரை நினச்சி அவங்க வழிபடணும். ஸோ இதை வழிபடும் போது அவங்களுக்கு என்ன கோல் செட்டிங் இருக்கோ அதை நிறைவேற்றத்துக்கான ஒரு சூழலும் அமையும், அதற்கான தைரியமும் சுயம்புவாக வர்றதுக்கான ஒரு தெம்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், நான் இன்ஸ்பிரேஷனான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் எனக்கு கொடு முருகா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதற்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முருகர் பார்த்தா குன்னக்குடியில் இருக்கக்கூடிய சண்முகநாதர் தான். ஸோ குன்னக்குடி முருகரை இவங்க வழிபடுறதன் மூலயமா அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். முடிஞ்சால் ஒரு முறை இந்த மாதத்திலே குன்னக்குடி முருகரை அவங்க ஃபேமிலியோடு விசிட் பண்ணணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவங்க இருக்கிற துறையிலையாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியிலையாக இருக்கட்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, கல்யாணம் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தை ரூபத்தில் அவங்க முருகரை அவங்களுடைய குழந்தைங்க ரூபத்தில் அவங்க முருகரை பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் முருகராக நினச்சி. அண்ட் அவங்களுக்கு செய்கிறத முருகருக்கு செய்கிறதா நினைக்கணும். அண்ட் குழந்தை வர்றதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கவங்க நிச்சயமாக இந்த மாதம் அதை சார்ந்த விஷயங்களை பண்ணணும். அதை சார்ந்து முருகர்கிட்ட வேண்டுதலோ விரதங்களோ இருக்கும் போது நிச்சயமாக முருகர் அவங்களுக்கு குழந்தையாக பிறப்பாரு அப்படின்றதும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாரு. ஸோ இது நடக்க இருக்குது. அப்போது நான் குழந்தையாக உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இல்லை வரப்போகிறேன், என்ன நீ வரவேற்கிறதுக்கும் என்ன நீ நல்லா பார்த்துக்கிறதுக்கும் நீ முதல்ல ரெடி ஆகு. ஸோ நீ அதற்கான ஒரு மனநிலை உடல்நிலையை சரிப்படுத்திக்கோ அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு இந்த மாதம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.